ஒரு அடர்ந்த காடு. இரவு நேரம் வந்துவிட்டது. சிங்கராஜாவின் தலைமையில் அதன் நண்பர்களான தவளைகள், குருவிகள், மரங்கள் இவைகளை அழைத்துக் கொண்டு போகும் வழியில் தன் நண்பர்களான கழுதைகள், மாடுகள் இவர்கள் அனைத்தையும் அழைத்து கொண்டு மிக பத்திரமாக அதன் காட்டு வீடான இருப்பிடத்தை நோக்கி ஒரு பயங்கரமான பயணம் தொடர்கின்றது. இரவு நேரம் என்பதால் அதிக பயங்கரமான சப்தங்கள் கேட்க இருக்கின்றன. நடுங்கிக் கொண்டே செல்லும் கழுதைகளும், குருவிகளும், மரங்களும் பயந்து கொண்டு, சிங்கராஜா மிகவும் பயமாக இருக்கின்றது, எங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று பசுமாடுகளும் மற்ற விலங்குகளும் கூறுகின்றன. சிங்கம் சிறிதும் அஞ்சாமல், பயப்படாமல், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றேன், எனது நண்பனும் சிறிது நேரத்தில் வந்து விடுவான், அவர்களுடன் சேர்ந்து மிகவும் ஜாக்கிரதையாக செல்வோம், அதற்கு முன்பு இந்த நீரோடையில் தண்ணியை பழகிவிட்டு செல்வோம் என்றது சிங்கராஜா. நீரை அறிந்தனர், குளித்தனர். இதோ எனது நண்பன் வந்து விட்டான். கரும் புலியான இவன் மிகவும் பலசாலி. வீட்டை நோக்கி செல்ல இருக்கின்றன மிக விரைவில். மரமோ மிகவும் பயந்தது. எனதில் வாழும் குருவிகளோ மிக மிக பயந்தது. நாம் ஏன் இடம் பெயர்ந்து சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று குருவிகள் கேட்டன. ராஜா, மிகவும் அற்புதமான காற்றாலும் மழையாலும் இடியாலும் சேதமடையாத ஒரு நல்ல வீட்டை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் வாருங்கள், சிறிதும் அஞ்ச வேண்டாம், எனது நண்பனும் நானும் உங்களை பத்திரமாக அழைத்து செல்வோம் என்று மாடுகளை, குருவிகளை, தவளைகளை அழைத்து வீட்டுக்கு வந்துவிட்டன. இதோ அந்த அழகான வீடை பாருங்கள், மரத்தினுள் மேல் கட்டியிருக்கும் மரம் வீடு. இதில் நீங்கள் சென்று வாழ்ந்தால் மிகவும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மழையிலும் இடியிலும் காற்றிலும் எந்த ஒரு சேதாரமும் இல்லை. உங்களுக்கு துணையாக நானும் சிங்க ராஜாவும் என்றும் இருப்போம் என்று கூறியது கருங்குரங்கு.